Hi friends, welcome back to my channel. Today we are going to see about the partnership basic level sums for prelims. Okay, இந்த வீடியோவில் 10 sums இருக்கு. 10 sumsமே பாருங்க, ஈஸியாக இருக்கும், நல்லா புரியும். So first question என்னன்னா, A and B started a new business with capitals of 25,000 and 45,000 respectively. Find the ratio of their profit shares at the end of the year. Okay. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு அமௌண்ட்க்கு. ஆனால் அவங்களோட ப்ராஃபிட் கிடைக்கும்ல, அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், ஒரு வருஷம் கழிச்சு. ஸோ ஏ அண்ட் பி ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எழுதிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா 25,000 and 45,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் ஷேர் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டுனா ப்ராஃபிட் ஈக்குவல் டு investment into time period. டைம்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை, அவங்க எவ்வளோ மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அட் தி எண்ட் ஆஃப் தி இயர்னு கொடுத்துட்டாங்க காமனாக. ஸோ 2 பேருமே வந்து 1 year இல்லைனா 12 months, ரெண்டுமே எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ கேன்சல் ஆகிடும், நல்ல பிரச்சனை இல்லை, நீங்கள் 1ன்னே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரேஷியோவில் இருக்கிறதுனால நம்ம ஈக்குவலாக கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது இதில் 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேர்முமே வந்து 5 டேபிளால் கேன்சல் ஆகணும். அப்படி தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 5 டேபிளால் கேன்சல் ஆகும். ஸோ 25 வந்து 5 times அண்ட் 45 வந்து 9 times வரும். ஸோ உங்களோட ரேஷியோ வந்து 5:9. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அவங்க ப்ராஃபிட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. இதுவே வந்து அவங்க இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஷேர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம், அபி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் with rupees 45,000 and was joined afterwards by B with 54,000. After how many months did B join if the profit at the end of the year was divided in the ratio 2:1? ஓகேவா? இதுதான் கொஷின். அதாவது அபி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் 45,000க்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பி வந்து ஜாயின் பண்ணுறான், 54,000 வச்சுருக்கான். ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது இந்த ரேஷியோ ஆஃப் 2:1. ஸோ அவன் எவ்வளோ மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணான் பி? ஓகேவா? அதுதான் வந்து இங்கே கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எழுதிக்கோங்க, 45,000 and 54,000. அண்ட் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த இயர்னு கொடுத்துட்டான். ஸோ வந்து பாலா தான் எவ்வளோ மந்த்ஸ்ன்னு தெரியல. ஸோ டோட்டலாக 12 months. அதில் எவ்வளோ மாதம் கழிச்சு வந்திருக்கான்னா 12 - x தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாலா வந்து எக்ஸ் மந்த்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அபி வந்து 12 months, ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர்னால. ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் 2 year அப்படின்னா 24ன்னு போடணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 2:1 கொடுத்துருக்கான். ஸோ 2:1 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே கேன்சல் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து 9 டேபிளால் கேன்சல் ஆகும். கரெக்டாக? ஸோ 5 times, இது வந்து 6 times கேன்சல் ஆகும். ஸோ அப்போ 5:6. கரெக்டாக? அப்போ 12 into 5 divided by 6 into x equal to 2/1 போட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 equal to 12xன்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும். ஸோ அப்போ பாலா வந்து 5 monthsக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ எவ்வளோ மாதம் கழித்து ஜாயின் பண்ணியிருக்கான்னா 12 - 5 = 7. ஸோ அவன் பாலா வந்து 7 months கழித்து ஜாயின் பண்ணியிருக்கான். ஓகேவா? இதுதான் அவங்களோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து ABC started a business with investments are in the ratio 2:3:4 and their profits are in the ratio 8:9:12. Find their time period. ஓகேவா? ஸோ அதே தான் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த சம்மும் வரும். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் பீரியட். இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் பீரியட். ஸோ நம்ம இங்கே டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதான். ப்ராஃபிட் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு டைம் பீரியட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவில் எழுதிப்போம். ஸோ ஏபிசி 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எழுதிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இஸ் 2:3:4. அண்ட் தென் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8:9:12. ஸோ 8:9:12. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைம் பீரியட் கண்டுபிடிக்க போகிறோம். டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 8/2 and 9/3 and 12/4.
ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட ரேஷியோ என்னென்னா 4:3:3. ஸோ இதுதான் வந்து உங்களோட ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ. Okay, next sum. Sita started a business with rupees 10,000 and Banu joined him with a capital of 20,000. After some months, if at the end of the year, they both get an equal share of profit, how many months after the business started did Banu join? Okay, wow. So same questions தான். சீதா பானு 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 10,000 and 20,000க்கு. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் ஈக்குவல் ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்போது அதுக்கப்போ எவ்வளோ மாதம் கழிச்சு வந்து பானு ஜாயின் பண்ணுறான். ஸோ ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான், ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஈக்குவல் ப்ராஃபிட் ஷேர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ பானு ஆஃப்டர் சம் மந்த்ஸ்னால எக்ஸ் மந்த்ஸ்க்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். நம்ம கண்டுபிடிக்கிறது 12 - x. ஓகேவா? ஓகே. ஸோ ஈக்குவல் ஷேர்னால் என்ன? ஈக்குவல் ஷேர்னால் ஒன்றுமே இல்லை, 1:1. அதுதான் ஈக்குவல் ஷேர். ஓகேவா? நம்ம ரேஷியோவில் வந்து 5:2 அந்த அப்படின்னு நிறைய ரேஷியோ வரும். இங்கே ஈக்குவல் ஷேர்னா 1:1. ஓகேவா? ஸோ சேம் இதுலேயும் கேன்சல் பண்ணுங்கள். இதில் வந்து கண்டிப்பாக 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 12/2x = 1/1 வரும். ஸோ x = 6. அப்போது பானு வந்து 6 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அண்ட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து அவள் ஜாயின் பண்ணியிருக்கா. ஏன்னா 12 - 6 6 தானே. ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து பானு ஜாயின் தி பிஸ்னஸ். Next question. Subha, Geeta, Manu started a business in partnership and their investment are in the ratio 3:2:5 respectively. At the end of the year, they earned a profit of 45,000, which is 15% of their total investment. How much did Manoj invest? So, this is the question. Okay, va? So, 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அது வந்து 15% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மனோஜோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எழுதிக்கோங்க 3:2:5. ஓகேவா? அது எண்ட் ஆஃப் த இயர்னால இவங்க 3 பேருமே 12 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர் 1 சிம்பிளி 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ ப்ராஃபிட்னா என்ன? 3:1, 2:1, 5:1. அப்போ என்ன வரும்? உங்களுக்கு அதே தான் வரும். 3:2:5 தான் ப்ராஃபிட் ரேஷியோவும் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், 15% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் வந்து 45,000. அப்போது நம்ம ஃபுல் 100% தான் வந்து உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எக்ஸ் = 45,000 × 100 / 15 = 3 lakh வரும். ஸோ 3 lakh தான் வந்து உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் நம்ம மனோஜோட ஷேர் கண்டுபிடிக்கணும், மனோஜோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி தனியாக கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு மேலே வந்து மனோஜோட இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் ரேஷியோ போடுங்க. ஸோ 5 மனோஜோடது வந்து 5 / டோட்டல் ரேஷியோ. டோட்டல்னால் என்ன? 3 + 2 + 5 அது வந்து 10. ஸோ 5/10 × 3 lakh வந்து 1,50,000 கிடைக்கும். ஸோ 1,50,000 தான் மனோஜோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ பர்டிகுலராக கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். Next sum. ABC entered into a partnership and their shares are in the ratio 1:2:1/3:1/4. After 2 months, A withdraws half of his capital and after 1 year, a profit of 378 is divided among them. What is the B share? ஸோ இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி போகலாம் பார்ப்போம். ABC வந்து 1/2, 1/3, 1/4. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். எல்சிஎம்மாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 12. ஸோ இப்போ A வந்து 6, B வந்து 4 and 3. ஓகேவா? ஸோ A வந்து 6x, B வந்து 4x, C வந்து 3x. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஆஃப்டர் 2 months A withdraws half of his capital. ஓகேவா? ஸோ அப்போ half of his capitalனா அவனோட இனிஷியல் கேபிட்டல் 6x, அதில் பாதி 3x. ஸோ இப்போ 6x - 3x = 3x. ஓகே, அதுதான் half of his capital.
ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், 6x வந்து 2 மந்த்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா, அந்த 2 மந்த்ஸ்க்கு அப்படியே இருக்கும். ப்ளஸ் அந்த 6xல் ஆஃப் போய் பேலன்ஸ் 3x வந்து ரிமைனிங் மந்த்ஸ், அதாவது 10 மந்த்ஸ்க்கு இருக்கும். மீதி எல்லாமே இன்டூ 12. ஓகே, ஏன்னா அது எண்ட் ஆஃப் த இயர்னால. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 12x ப்ளஸ் 30x, இங்கே வந்து 48x, இங்கே வந்து 36x. ஸோ அப்போ டோட்டலாக 42x, 48x அண்ட் 36x. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷியோவில் கிடைக்கும். ஸோ 7:8:6. ஓகேவா, ஸோ இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டோட்டல் ப்ராஃபிட் வந்து 378. அதில் வந்து பியோட ஷேர் மட்டும். ஸோ ப்ரீவியஸாக மாதிரி என்ன பண்ணோன்னா 8/8 டோட்டல் ஷேர். ஓகேவா, பி ஷேர் ஈக்குவல் டு 8/, டோட்டல் வந்து 21 வரும். ஸோ 7 + 8 + 6 வந்து 21 into 378. ஓகே, 378 போட்டிங்கன்னா பி ஷேர் கண்டுபிடிச்சிடலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 18 டைம்ஸ் வரும். ஸோ 18 into 8 is 144. ஸோ பி ஷேர் is 144. Next sum, A started a business with rupees 14,000 and joined after some 6 months by B with investment of 21,000. ஸோ இது சிம்பிள் சம். ஸோ ஏ பி வந்து 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து 14,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். அண்ட் பி வந்து 6 months கழிச்சு 21,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ 6 months கழிச்சுன்னா எவ்வளோ? ஸோ 12 - 6 6. அப்போ 6 monthsக்கு பி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அண்ட் ஏ 12 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ உன்னோட ப்ராஃபிட் ஷேர் வந்து எவ்வளோ ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இது நீங்கள் ஈக்குவலாக கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 6 12னா என்ன, 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் அங்கே வந்து 1:2 வரும். அண்ட் 14 இந்த 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 14 7 வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2:3. ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு 4:3 கிடைக்கும் ரேஷியோ. அவ்வளோதான் ஆன்சர். Next sum, Reena and Tina started a business with investments of 50,000 and 40,000 respectively. They get a profit of 45,000 at the end of the year. Find Tina's profit share. ஸோ ரீனா டீனான்னு 2 பேர் இருக்காங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து at the end of the yearல 45,000 கிடைக்குது. ஸோ இதில் டீனாவோட ப்ராஃபிட் ஷேர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எழுதிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எழுதிட்டு எவ்வளோ மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ at the end of the yearனா into 1. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5:4 கிடைக்கும். ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான், ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஸோ ப்ராஃபிட் என்ன, டோட்டல் ப்ராஃபிட் 45,000. ஓகேவா, டோட்டல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 45,000. ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது டீனாஸோட ப்ராஃபிட். டீனாஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 4/9. ஓகேவா, டீனாஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 4/9 into 45,000. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 into 4 கரெக்டாக 5,000 into 4 வந்து 20,000 கிடைக்கும். ஸோ 20,000 தான் டீனாவோட ப்ராஃபிட் ஷேர். அடுத்த சம், ABC enter into a partnership. A invest some amount at beginning, B invest double the amount of A after 6 months and C invest thrice the amount of A after 8 months. If annual profit is 45,000, find C share. ஓகேவா, ஸோ இது ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஏபிசின்னு 3 பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. A invest some amount at the beginning, B invest ஸோ பி வந்து டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஏ, சி வந்து ட்ரிபிள் த அமௌண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ வந்து எக்ஸ்னா பி 2x, சி 3x, அதான் கிவன். ஸோ இப்போ ஏபிசின்னு 3 பேர் போட்டிருக்காங்க. ஏ எக்ஸு, பி 2x, சி வந்து 3x. ஓகே, எவ்வளோ மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வந்து கண்டிப்பாக 12 மந்த்ஸ்க்கு போட்டிருப்பான். அண்ட் பி வந்து டபுள் த ஏ ஆஃப்டர் 6 months. அப்போது 6 monthsக்கு வந்து அண்ட் சி வந்து ஆஃப்டர் 8 monthsனால அப்போ 4 monthsக்கு அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகேவா, இதுதான் ரேஷியோ. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x is to 12x அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரேஷியோவில் பண்ணிங்கன்னா 1:1. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சி ஷேர். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 45,000 கொடுத்துட்டான். இதில் சியோட ப்ராஃபிட் என்ன, ஒன்றுமே இல்லை, 1/3 into 45,000. ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 15,000 வரும். ஸோ 15,000 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அதுதான் சியோட ஷேர். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஏ அண்ட் பி பார்ட்னர்ஸ் இன் அ பிஸ்னஸ். ஏ கான்ட்ரிபியூட்ஸ் 1/4 of the capital for 15 months and B receives 2/3 of the profit. How long B's money was used? ஓகே, இதுதான் கொஷின். ஓகே, ஸோ இங்கே 2 பேரை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏபி. என்ன கொடுத்துருக்கான், ஏ கான்ட்ரிபியூட்ஸ் 1/4 of the capital. அப்போ டோட்டலாக வந்து 4 பார்ட் இருக்குது.
அதில் 1 பார்ட் வந்து ஏ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அப்போ ரிமைனிங் இருக்கிற 3 பார்ட்ஸ் வந்து பி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, அவ்வளோதான், ஈஸி. ஏ ஷேர் வந்து 1ன்னா அப்போ பியோட ஷேர் வந்து 3. ஓகேவா, 1:3 ரேஷியோவில் வரும். அண்ட் இங்கே கிவன் பார்த்தீங்கன்னா ஏ வந்து இன்வெஸ்டட் ஃபார் 15 months. ஓகே, ஸோ ஏ இன்ட்டு 15 months போகும் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட். ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்கான், பி ரிசீவ்ஸ் 2/3 ஆஃப் ப்ராஃபிட். அப்போது அதாவது மொத்தம் 3 பார்ட்டு, அந்த 3 பார்ட்டில் 2 பார்ட் வந்து பி ரிசீவ் பண்ணுறேன்னா ரிமைனிங் 1 பார்ட் வந்து ஏ ரிசீவ் பண்ணுவான். ஓகேவா, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ 2 இங்கே வந்து 1. ஓகேவா, ஸோ இப்போ 1:2 ரேஷியோவில் ப்ராஃபிட் வரும். அண்ட் ஏ வந்து 15 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், பி எவ்வளோன்னு தெரியல, ஸோ எக்ஸ்னு போடுங்க. ஸோ எப்பவும் போல் 15/3x = 1/2. அதுதான் வந்து உங்களோட ரேஷியோ. இதை நீங்கள் ஈக்குவல் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 30 = 3x வரும். ஸோ x = 10. ஓகேவா, ஸோ அப்போ பி இன்வெஸ்டட் ஃபார் 10 months. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா?